என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இப்போ நம்ம சேனலில் பல வகையான மீன் குழம்பு நம்ம போட்டோம். கிராமத்து மீன் குழம்பு, வேறு கேரளா டைப் மீன் எல்லாம் போட்டோம். இப்போ அரைச்சி விட்ட மீன் குழம்பு, இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கிரேவி வருது இல்லை, இது கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். மறுநாளைக்கு நல்லா இருக்கும். அருமையான முறையில் ஒரு சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட மீன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. அயிலை மீன் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். சாம்பார் வெங்காயம், தக்காளி, இதில் தேவையானது வெந்தயமும் சீரகம் கடுகு உளுந்து தான் இதுக்கு தேவையானது. இது மஞ்சள் தூள், மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், பூண்டு, கொத்தமல்லி, புளி, கருவேப்பிலை, தேங்காய், உப்பு. எண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிங்க, உங்கள் சௌகரியத்து போது. நான் நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். எலுமிச்சம்பழம், மீன் குழம்பு மசாலா. நம்ம பாய் வீட்டு மீன் மசாலாக்களில் எல்லா மசாலாவும் இருக்குது. பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மீன் மசாலா, மீன் வறுவல் மசாலா, சாம்பார் மசாலா, ரசப்பொடி, இட்லி பொடி எல்லாமே நம்ம மசாலாவில் இருக்குது. டிஸ்பிளேயில் உங்களுக்கு தேவையான என்னென்ன லிஸ்ட்டு இருக்குது பாருங்க. அதில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ வேணுங்கிறதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுக்குறது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுலேயும் நீங்கள் தெரிவிக்கலாம். இது 1/2 கிலோ அயிலை மீன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே ரெண்டையும் அப்படியே பிரட்டி எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ இது மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருள் பாருங்கள். 1/2 கிலோவுக்கு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாவில் ஒரு 3 போடுறோம். உரப்பு ஜாஸ்தி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக முழுசான பச்சை மிளகாவும் போடுவோம். அதனால் அரைக்கிறதுக்காக ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 150 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரு 8 பூண்டு பல், ஒரு சின்ன துருவின அரை முடி தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு கடாயை வச்சுருக்கோம். அதில் ஒரு 150 ml ஆயில் விடுறேன். 1/2 கிலோ மீன் 150. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும், நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம அரைச்சோம்ல மசாலா, மிக்சியில் அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துருவோம். இந்த அரைச்சம் பார்த்தீங்களா, அந்த அரைச்ச மிக்சியில் மசாலாலாம் போட்டு அரைச்ச மிக்சியில் அரைச்சா கழுவுனா தண்ணி ஊற்றிடுறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் மஞ்சள் தூள், ஏற்கனவே மீனில் மஞ்சள் தூள் போட்டு பிரட்டியிருக்கோம், அதனால் சும்மா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுங்க. தீ மீடியமான சிம்மில் இருக்கட்டும். நம்ம ஒன்றுன்னா மசாலா சேர்க்க போகிறோம். அதனால் எப்போ மசாலா சேர்க்கும் போது ஹையில் இருக்கக்கூடாது. ஃப்ளேமு கம்மி மீடியமாக வச்சுக்கிட்டு ஒன்றுன்னா மசாலா தேருங்க. அப்புறம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தீயை நீங்கள் தூண்டிக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம மீன் குழம்பு மசாலா போட போகிறோம், அதுலேயும் மிளகாத்தூள் இருக்குது, அதனால் கம்மியாக போட்டுக்குங்க. மல்லித்தூள் பாருங்கள், இந்த சின்ன டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போடுறேன். நம்ம பேஸ்ட்டை அரைச்சிருக்கிறதால அப்படியே தலை தெரிக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக கிண்டிட்டு தீயை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பாய் வீட்டு மீன் குழம்பு மசாலா ரொம்ப சுவையான ஒரு குழம்பு மசாலா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மசாலா. அதில் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போடுறேன். இதில் எல்லாமே கலந்துருக்கு, மிளகாத்தூளும் கலந்துருக்கு. மிளகாயை அப்படி சும்மா உடச்சி நல்லா அதை காரம் ஏறுறதுக்காக போடுங்க. ஏற்கனவே நம்ம மீன் குழம்புல மசாலா அரைக்கும் போது பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. புளி ஊற்றலை. புளி ஊற்றுனதுக்கப்புறம் அப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து உப்பு தேவையாக கூட்டுதா குறைக்கிறதான்னு பார்த்துக்குங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து போட்டுங்க. புளி ஊற்றுனதுக்கு பின்னாடி குழம்பு இப்போ நல்லா கொதிக்குது, மசாலா கொதிக்குது. இப்போ
ஒரே ஒரு எலுமிச்சஞ்சு பழ சைஸ் 1/2 கிலோ இவ்வளோ குழம்பு வச்சுருக்கோம். ஒரே ஒரு எலுமிச்சை சைஸு புளி கரைச்சி ஊற்றி விட்டுருங்க. புளியும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளியும் 5 தக்காளி போட்டிருக்கோம். பாருங்கள் மசாலா ஃபுல்லாக, ஏன்னா நம்ம எல்லாமே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே பச்சையாக போட்டோம். அதனால் அது நல்லா கொதிக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் விட்டுட்டோம். இப்போ பாருங்கள் கொதித்த உடனே எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வருது. எப்போ எண்ணெய் மசாலாலேருந்து பிரிஞ்சு மேலே வருதோ அப்போ மசாலா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மசாலா பச்சை வாசனை போயிட்டா தான் மசாலா ஃபுல்லாக வெந்தால் மட்டும்தான் இந்த எண்ணெய் மேலே திரண்டு மேலே வரும். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கி. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி யாருக்காவது தண்ணி கிரேவி தண்ணியாக வேணும், இப்போவே மீன் போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போவே தண்ணியில் குழம்பு திக்காக இருக்கா தண்ணியாக வேணுமாங்கிறதெல்லாம் முடிவெடுத்து தண்ணி சேர்க்குற மாதிரி தான் சேர்த்து கொதிக்க வச்சு ஃபைனல் பண்ணிட்டு தான் மீன் போடணும். இப்போ நம்ம மீனை போட்டுருவோம். மீன் போட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது. பூ போல் அப்படி ரவுண்டு பண்ணி அப்படியே ரவுண்டு பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த சூட்டுலேயே லைட்டாக கொதிக்கட்டும். நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் தளன்னு கொதிக்க விடக்கூடாது. மீடியமான ஃப்ளேம் வைங்க. இல்லைன்னா மீன் துண்டு துண்டாக அப்படியே கலண்டு அலக்கலக்காக கலண்டுரும். அதனால் எப்போ மீன் கொதிக்கிற மசாலாலாம் கொதிக்க வச்சு முடித்ததுக்கு பின்னாடி மீனை போட்டதுக்கப்புறம் தீயை சிம்மில் மாற்றிக்குங்க. மீன் குழம்புக்கு இதுதான் முறை. சிம்மில் மாற்றி வச்சுட்டு அந்த இதமான அந்த சிம்மிலேயே அந்த மீன் வெந்துடும். இப்போ தாராளமாக கொத்தமல்லி நல்லா தாராளமாக தூவுங்க. கொத்தமல்லி ஒரு தனி சுவையை கொடுக்கும், நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். கொத்தமல்லி நல்லா தாராளமாக போடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. போட்டு ஒரு 5-6 நிமிஷம் ஆச்சு. நம்ம எதுவும் கிளறல கிண்டலை, சிம்மில் தான் வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தீயை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அரைச்சி விட்ட மீன் குழம்பு செய்கிற முறையும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். மறுநாளைக்கு இன்னும் அபாரமாக இருக்கும். இது குழம்புக்கு சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லி, தோசை நீங்கள் எதுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.